தங்கச்சிம்மா, அண்ணாக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுடா. உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் வக்காத்து வாங்குறியே, அண்ணாக்காகவும். ம் அந்த வேலை மட்டும் இங்கே நடக்காது. ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் 2 பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா உங்களால தான் நான் இவரை லைஃப் பார்ட்னராக செலக்ட் பண்ணேன்னு 2 பேருமே என்ன பிடிச்சிப்பீங்க. அப்படியெல்லாம் நடக்காதுடா. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே நினைப்போம் ஏன்டா இவங்களை லைஃப் பார்ட்னராக செலக்ட் பண்ணோன்னு. ம் அப்போ நீ நினைப்பியா? மேக்ஸிமம் இல்லை. அப்படி நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பொருடா ரமேஷ், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு, உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட காதலை ஏற்றுக்க. புத்திக்கு புரியுது, மனசு கேட்க மாட்டேங்குது. இவ்வளோ நாள் பொண்ணுங்களை திரும்பி கூட பார்க்காம இருந்த, இப்போ காதல் வந்தது பாடா படுத்துற. லவ் பண்ணுறவங்களாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் தான். எல்லாமே இக்கரைக்கும் அக்கறை பச்சை தான். அவங்கவுங்க கிட்ட போய் கேட்டால் தான் அவங்கவுங்க கஷ்டம் தெரியும். வெளியேந்து பார்க்குற நம்மளுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓ, அப்போ லவ் பண்ணுறவங்களாம் சந்தோஷமா இல்லையா?